அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவுகள வீடியோவா அப்லோட் பண்றோம். நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணதிலிருந்து கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும், நம்ம அதுக்குண்டான ப்ராப்பர் ப்ரூஃபோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய கேள்வி இந்த உங்களுடைய எம்.ஏ அப்படி சம்மந்தமா கேள்வி கேட்டே இருந்தாங்க. அதில அதுக்கு அடுத்து அதிகமா உள்ள கேள்வி என்ன அப்டின்னா, இந்த டிப்ளமோ, ஐடிஐ லெவல்ல நடந்து முடிந்த எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்? அப்படிங்கிறதும், சேம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய அப்டேட்டும் கேட்டாங்க. நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய டிப்ளமோ ஐடிஐ லெவல் தேர்வு முடிவானது மார்ச் மாசம் கண்டிப்பா வந்துரும்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனா அது மட்டுமல்ல, இன்னொன்னு என்ன அப்படின்னா, கோர்ட்டும் மார்ச் மாசத்துக்குள்ள நீங்க அந்த எப்படி நீங்க அந்த டிப்ளமோ, பிஇ, ஐடிஐ ஸ்ட்ரைக் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க கோர்ட்ல குடுக்கணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் இது ஒரு ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அதனால கோர்ட்டினுடைய உத்தரவு இல்லாம இவங்க ரிசல்ட்ட இவங்க வெளியிட முடியாது. நம்ம அதாவது ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த கட்ட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றது தான் இந்த செலக்ஷன் ஷெட்யூல்ன்னு சொல்லி. அதில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாம் ஆன்சர் கீய மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் எப்பன்னு சொல்லவே இல்ல. அடுத்து நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட் ஏப்ரல்ல வெளியாகும்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ, ஐடிஐ லெவல்ல உள்ள எக்ஸாம் ரிசல்ட் மார்ச் மந்த் வெளிவரும்னு போட்டிருக்காங்க. அடுத்து நம்முடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அத ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்ல ஆன்சர் கீ, ரிசல்ட்டு, அப்புறம் சிவி இன்டர்வியூ, அப்புறம் கவுன்சிலிங் முதற்கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் கீ வெளியிடல. ஆனா பிசிக்கல் சிவி இன்டர்வியூக்கான இது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சுச்சு அப்படின்னு போட்டாங்க. அடுத்து நம்மளுடைய குரூப் 1சி உள்ள எக்ஸாம் கோர்ட்ல வழக்குனால பெண்டிங்கா இருக்கு. அடுத்து குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, அது இந்த மாசம் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. குரூப் 4 உடைய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங் போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். அது 12 மார்ச் வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. ரோடு இன்ஸ்பெக்டர் சொல்ட்டாங்க ஆல்ரெடி. ரோடு இன்ஸ்பெக்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய வழக்குனால பெண்டிங்கான்னு சொல்ட்டாங்க. ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரல், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 1சி, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸு, அப்புறம் மோட்டார் இன்ஸ்பெக்டர் இந்த எல்லா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, வழக்குகள்னால பெண்டிங்கா இருக்கு. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் அடுத்த கட்ட ப்ராசஸ் என்னென்னங்கிறத அப்டேட் பண்ணும்போது, டிஎன்பிஎஸ்சி தெளிவா வெளியிட்டிருக்காங்க. இந்த டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் மார்ச் மாசம் கண்டிப்பா வரும்னு. இது எப்ப அப்டேட் பண்ணதுன்னா, முந்தா நேத்து 6/3. ஸோ இப்ப தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா நம்ம நம்பலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். மாரி டீம்ஸ் கிடையாது. ரொம்ப கொஞ்சம் இம்ப்ரூவா தான் பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்டின்னா, இந்த ரிசல்ட் இந்த டிப்ளமோ ஐடில மார்ச் மாசம் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்மட்ட பல ப்ரூஃப் இருக்கு. நான் அடுத்த வீடியோல நான் அத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். இப்ப ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு கேஸ்ல இருக்கு. ஸோ கேஸ்ல இருக்கிறனால எந்த அப்டேட்டும் ஒண்ணும் வராது. ஏப்ரல் 2 தான் அந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கேஸ் ஹியரிங் வரும்ன்னு இருக்காங்க. அதனால நம்ம அத வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த இது பார்த்தீங்க அப்டின்னா, கம்பைன் சிடிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இதே மாரி தான். டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் மார்ச் மாசம் வரும்னு போட்டிருக்காங்க இல்லையா? கடந்த கடந்த வாரம் வெளியிட்ட இந்த இதுலயும் இந்த இதுலயும் மார்ச் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்பயும் மார்ச் தான் போட்டிருக்காங்க. ஸோ என்ன அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். என்ன அப்டின்னா, இவங்க இவங்க ரிசல்ட்ட அ கோர்ட்டினுடைய ப்ராப்பரா அனுமதி வாங்கிட்டு தான் வெளியிடணும். அதான் உண்ம. தேங்க் யூ.